the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினால் நம்மை இம்மட்டும் வழிநடத்தின தேவனுக்கு நாம் நன்றியை செலுத்தி இந்த ஆராதனையில் கடந்து செல்வோம். சங்கீதம் 104:5. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ராஜா, இந்த நாளை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை கடந்த நாட்களில் நீர் வழி நடத்தி கிருபையாய் எங்களுக்கு இறங்கி எங்களை நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் சுவாமி, உம்முடைய கிருபை எங்களுக்கு புதிதாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. நீர்தாமே சுவாமி இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்களை தயவாக எங்களுக்கு மன்னியும் அப்பா. உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் சுவாமி. அப்பா, நாங்கள் ஏறெடுக்கும் துதியானது உமக்கு விரும்பத்தக்கதா இருக்கத்தக்கதா, உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும் ராஜா. அப்பா, தொடர்ந்து நாங்கள் கேட்க போகும் சத்திய வசனத்திலும் ராஜா நீர் எங்களோடு கூட பேசும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே சுவாமி இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். Come on. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. இரண்டு மூன்று பேர் ஒரு மனமாய் துதித்தார், நாங்க இருப்பேன் என்று சொன்னிற. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும்
மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேக ஸ்தோத்திரத்தினால பெருகும். அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருப பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருப பெருகுதப்பா. உம் கிருப பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. உம் கிருப பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க அபிஷேகம் உம்மை ஆராதிக்க எங்க மேல இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. Are you Lord? It's your words, it's your love. Oh, how glorious are you, Lord? It's your power. It was the cross that saved me and rescued me. Just a moment there set me free. I give you glory, glory. I give you glory, glory. I give you glory, glory. Jesus, I give you glory, glory. I give you glory, glory. I give you glory, glory. Oh, how beautiful are you, Lord? It's your word, it's your love. Glorious, oh, how glorious are you, Lord?
crown of thorns, you became my king forever. And with the crown of thorns, you became my king forever. And with the crown of thorns, you became my king forever. That saved me and rescued me. Just a moment then, set me free. Sing that saving, that saving. You rescued me, Lord. Just a moment then, set me free. Gloria, gloria, gloria. Gloria, gloria. Gloria, gloria, a ti Jesús yo te doy. Gloria, 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 a ti Jesús. I give you glory, glory, give you glory, glory, I give you glory, glory. Jesus, give you glory, glory. I give you glory, glory. I give you glory, glory. Jesus, forever. மகிமையின் தேவனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீரே என் தேவன். உம்மை ஆராதிக்கும் ராஜாவே, உம்மை போற்றுகிறேன் என் தேவனே. நாமும் மகிமைப்படட்டும் அப்பா, நாமும் உயர்த்தப்படட்டும் ராஜா. எல்லாம் கனமும் புகழும் என்றும் உமக்கு ஆகட்டும். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. என் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா.
பிடித்து நடத்துகிறீர். ஒரு போதும் மறவீரையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். அப்பா, இனி நான் உமக்கு தருகிறேன். இனி தேடி வந்து உன் அன்பினால மீட்டெடுக்கிறேன். துதிக்கிறேன் ராஜா. உம்முடைய கிருபையாலே நீ ரட்சித்தீர் அல்லவா? உமக்கு நன்றி அப்பா. என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன். உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன். உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம் யாவரும் தலையில வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் குடும்பமுடைய சமூகத்தில் நாங்கள் யாவரும் அமர்ந்து குடும்பமாக நோக்கி பார்க்கும்படியான இந்த தருணத்தை எங்களை ஏற்படுத்தி தந்தபடியால் உண்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த ஆண்டை கடந்து இந்த புதிய ஆண்டிலே குடும்பமாக அமர்ந்து நோக்கி ஜெயிப்பது நாங்கள் பெற்ற மிகப்பெரிய பேராளர்களே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. உமது ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. உமது வழிநடத்துதலுக்காக நன்றி. சுகபலத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடிய நோய் கோவிட்லிருந்து கர்த்தவே, இதுவரை எங்களை காத்து வந்த தேவனே, இன்னும் காக்க வல்லவராக இருக்கிற எங்கள் தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பெரிதான கிருபை ஆசீர்வாதங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபினாலே நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் தீங்கும் நெருங்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களை கண்ணியுமை காப்பது போல எங்களை காப்பதற்காக எங்களை ஸ்தோதரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவ குற்றங்களை மன்னி தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் பல நேரங்களிலே எங்கள் சுய சித்திலே சாய்ந்து எங்களுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் நடந்தாலும் கர்த்தாவே, எங்களை உடைய கிருபினாக மன்னித்த ஆண்டவரே, கோடி தன் குஞ்சுகளை சேர்க்கும் மட்டமாக அவ்வப்போது உங்களுடைய சட்டின் கீழாக எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக எங்களை ஸ்தோதரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி அப்பா. நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. செய்ய இருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக எங்களை ஸ்தோதரிக்கிறோம். இதை தொடர்ந்து நீர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத நோயிலிருந்தும் பொருளாதார சிக்கலிருந்தும் அநேகர் வேலை வாய்ப்பில் இழந்து பரிதவிக்கூடிய நேரத்தில் ஆண்டவரே, அவர்கள் வேண்டிய பாதுகாப்பினை கட்டாடும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் வேண்டிய தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் ஒவ்வொரு மக்களையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்வுகளும் பலவீனங்களும் தாக்காதபடிக்கு தங்களுடைய விசுவாசத்திலே மேன்மை காணத்தக்க தேவனை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களோட வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு தூதர்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவர்களை காத்துக்கொள்ளும்படியான கிருபையை நீர் தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கூட திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், போதர்களுக்காக ஜெபிக்கிறோம்,
எல்சிசி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் வேறு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கிருபையானது, இந்த ஆசீர்வாதமானது பூர்ணமாய் விளங்க தெய்வமே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கென்றும் உம்முடைய நாமத்திற்கு இன்னும் சாட்சியாக ஜீவிக்க தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படியான அந்த வல்லமையான மகத்துவமான பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை எங்களுக்குள் மூலமாக கர்த்தாவே அநேகர் காணும் வண்ணமாக நாங்கள் வாழத்தக்க தெய்வமே தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து பலப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமீன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமண்டலத்தில் செயற்படுவது போல பூமியிலையும் செயல்படுவதாக. அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எங்களுக்கு மன்னியது. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். We like to welcome each and of you in the blessed name of Jesus Christ. Today's morning service. Let us look to God in prayer. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. இந்த வருடத்தின் 2ஆம் ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள நீ தந்த கிருபைக்காக நன்றி. Lord, we thank you for giving us the privilege to come and worship you in this second week of this year, Lord. We pray that you speak to us, Lord. ஆமென்டரே, நீ தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். சங்கீதம் 127 வசனம் 1 நாம் வாசிக்கலாம். Let's turn to Psalms 127 verse 1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. Unless the Lord builds the house, the builders labor in vain. Unless the Lord watches over the city, the guards stand watch in vain. When we read this scripture, God tells us He builds our family. இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் வேத வசனம் சொல்கின்றது, கடவுள் நம்மளை குடும்பத்தை கட்டுகிறவராக இருக்கின்றார். ஆதியாகமத்திலே வாசித்து பார்த்தோம்னா, ஆதியிலே கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கின பிறகு இந்த உலகம் பூர்ணமாக அவருடைய கண்களுக்கு காணப்பட்டது. In the beginning, when we read the story of creation, we learn that God made everything, and when He saw His creation, He saw everything was good. After creating a perfect and good environment, then only God created Adam, and for Adam God created Eve. இந்த பூர்ணமான உலகத்தை உருவாக்கின பிறகு கடவுள் ஆதாமை உருவாக்கி ஆதாமுக்காக ஏவாளை உருவாக்குறதை நாம் காணுகின்றோம். கடவுள் அங்கே குடும்பத்தை ஸ்தாபித்தார் என்று காணுகின்றோம். From the creation story, we learn that God established or set up the first family. Today, by this we also learn the families that we are living, the Lord God is the one who founded the family. நம் வாழ்கிற குடும்பமும் கடவுளர் சித்தத்தின்படியாக அது கட்டப்பட்டதாக இருக்குது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த குடும்பம் எப்படியாக கட்டப்படுகின்றது? How this family been built? The family that we are living together, how this family been built? It's been built by God's love. அவருடைய அன்பின் நிமித்தமாகவே இந்த குடும்பங்கள் கட்டப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, கணவராக மனைவியாக எப்படி இணைகிறாக ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு வைக்கிறனால. As husband and wife, how we are united? You are united because of the love. And God is telling He's God of love.
கடவுள் சொல்கிறார், அவரே அன்பின் தெய்வமாக இருக்கிற 1 யோவான் 4:16 நாம் காணுகின்றோம். இந்த அன்பானது பிரிமல்லே ஒரு கணவரும் மனைவியும் இணைத்ததாக இருக்கிறது. அன்பின் நிமித்தமாக இந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள். Through this love, the children been born into this family. And the love of the Lord is very, very essential in our life. கடவுளோட அன்பானது ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த அன்பு ஆனது தேவனோட பிரசன்னமாக இருக்கின்றது நம்ம குடும்பத்திலே. The love of the Lord, the presence of the Lord in our family is very, very, very important. When we have God in us, we have God's love. கடவுள் நம்மளோடு இருக்கும் போதும் கடவுளோட அன்பு நம்மளிலே இருக்கின்றது. இந்த அன்பானது பிரிமர்களே நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொள்வதற்கும், ஒருத்தரை நேசிக்குவதற்கும், ஒருத்தரை மன்னிப்பதற்கும், அவங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கும் அது நடத்துறதாக இருக்கின்றது. This love of the Lord within us enables us to accept one another, to love one another, to forgive one another, and to care for one another. This presence of the Lord, which is God's love, is very, very essential in our life. As a family, to see God continue to build us, what is very important is we seek the Lord together as a family. இன்னைக்கு குடும்பமாக கடவுளை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஒன்றாக குடும்பமாக கடவுள்கிட்ட நம் ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். The families that prays together stays together. அப்படிதானே சொல்றாங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஒன்றாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். பிரியமானவர்களே, குடும்பமாக இந்த புதிய ஆண்டுல இந்த 2வது வாரத்துல நம் எல்லா விதமான ஆயத்தங்களே முக்கியமாக குடும்பமாக ஜெபிப்பது முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். We need to set priorities in our family. We need to seek the Lord together. Seek the Lord together if it is possible every day. If not, set a time as a family. If we are all apart, at least once a week, come together in prayer. குறைஞ்சபட்சம் வாரத்துல ஒரு வாட்டி ஒன்றாக நாம் ஜெபிக்க வேண்டும். And now we have all the technology. If our families are away, you can set Zoom meeting together, Zoom prayer meeting together. We can pray together. இன்னைக்கு Zoom வேளாக நம்ம ஒன்றாக குடும்பமாக ஜெபிக்கலாம். வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் சரி அந்த ஒன்றாக ஜெபிக்க முடியும். And the other thing is that we read the word of the Lord together. ஒன்றாக வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றாக தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனைகளுக்கு ஒன்றாக செல்கிற மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, without God in our family we can't live in love and peace. கடவுள் இல்லாமல் நம் குடும்பத்தில் அன்பாக சமாதானமாக வாழ முடியாது. We need God in our family. இன்னைக்கு நம்மளோட குடும்பங்களே தேவன் நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது. கடவுள் குடும்பத்தை கற்றவராக இருக்கின்றார். We cannot build our family without God. தெய்வம் இல்லாமல் நம் குடும்பத்தை நாம் கட்ட முடியாது. God builds the family. கடவுள் நம்மளை கட்டுகிறவராக இருக்கிறார். நம் குடும்பங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். கடவுள் நம் குடும்பத்திலே இருப்பார் என்றால், when God is in our family, we also see that God watches over our families. இந்த இதே வசனத்தை வாசிக்கின்றார், unless the Lord watches over the city, the guards stand in vain. கடவுள் குடும்பத்தை காக்கிறவராக இருக்கிறான்ட்டு வேதத்திலே சொல்கிறது. யோபு 1:10 வாசிப்போம்னா, when we turn Job chapter 1 verse 10, we see that the word of the Lord says that God sent angels to fence around Job's house. யோபின் குடும்பத்தை கடவுள் தூதர்களை அனுப்பி சுற்றிலுமாக வேலையெடுத்து காத்து கொண்டார் என்று சொல்கிறதை காணுகின்றோம். இன்னைக்கு உங்க குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் நம்மளோட அனைவரோட குடும்பத்தையும் கடவுள் தூதர்களை அனுப்பி அவர் காத்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார். God guards our family. கடவுள் நம்முடைய குடும்பங்களை காக்கிறவராக இருக்கின்றார். கடவுளோட பிரச்சனை நம்மளோடு இருக்கின்றார். அவர் நம்ம குடும்பத்தை கடவுள் காக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக,
வேதத்தை வாசிக்கிற குடும்பமாக, தேவனை தேடுகிற குடும்பமாக இருக்கின்றால் நம் குடும்பத்தை கடவுள் தூதரை அனுப்பி காக்கிறவராக இருக்கின்றார். If our families who seek the Lord in prayer together, who reads the word of the Lord, who worship the Lord, who seeks the Lord together, God says He surrounds our family with angels and guard our home. But if we do not seek the Lord, remember this. If we sin against the Lord, we do things that are not pleasing to the Lord in our family, at our home. When we turn to Genesis chapter 4 verse 6, ஆதியாம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தோம்னா, பாவம் வாசல்லே படுத்து கிடக்குது என்று அந்த வசனம் சொல்கின்றது. The word of the Lord says, sin crouching at the door. பாவம் என்று சொல்லும்போது பிசாசவன் அங்கே வாசல்லே படுத்து கிடக்கும் போது என்ன நடக்கும்? நம் குடும்பத்திலே பெருமளை தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பகைகள், வெறுப்புகள் நம் குடும்பத்தை அணுகக்கூடும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். If God is not God at our family, then we have to face a lot of trouble in our life. When sin, when the evil one at our door, our families are in danger. Remember, if we are in the Lord, God watches our family. God guards our family. கடவுள் நம்ம குடும்பத்தை காக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. Verse 2, let's turn to verse 2, Psalms 127 verse 2. சங்கீதம் 127 வசனம் 2க்கு நாம் திருப்பிக் கொள்ளுமாக. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். In vain you rise early and stay up late, toiling for food to eat, for he grants sleep to those he loves. ஒன்றாவது இந்த வசனம் சொல்கின்றது, அவர்னது நல்ல நம்மளுக்கு ஆகாரங்களை தருகிறார். திருப்தியாக ஆகாரங்களை நாம் சாப்பிட்டுட்டு தூங்குவதற்கு நல்ல தூக்கத்தை அவர் தருகிறார். யாருக்கு? அவரை நேசிக்கிறவர்களுக்கு. This verse tells us very clearly, He grants us a good food to eat. And not only that, He gives us a good sleep. To whom? To those who love Him. As a family, as we love the Lord, நம்ம குடும்பமாக கடவுளை நேசிக்கும் போது பிரியமானவர்களே, கடவுள் நல்ல ஆகாரங்களை தர, அன்றாட ஜெபத்திரம், அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆகாரங்களை நம்ம உண்ண முன்பதாக தேவன் நாம் ஜெபிக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஆகாரமா இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு சிறப்பான பிரியாணி சாப்பாட்டாக இருந்தாலும் சரி, சாதாரண ரசமாக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட இருந்து நம்மளை பெற்றுக்கொள்ளும் போதும், அது நேர்மையான வழியில அதை பெற்றுக்கொள்ளும் போதும், அது உண்மையான வழியிலே நாம் பெற்றுக்கொள்ளும் போதும் பெருமளே அந்த ஆகாரங்களை நாம் சாப்பிடும் போது அது நம்மளுக்கு திருப்தி உள்ளதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம் பாட்டோம்டா கடவுள் நல்ல ஒரு இளைப்பாறுதலை, சந்தோஷமான ஏற்பாறுதலை நம்மளுக்கு தருகின்றார் பிரியமானவர்களே. When we love the Lord, when we follow His ways, the food that we eat, God blessed, it be satisfying to us, no matter what we eat. But when we earn it in a right way, God brings satisfaction to our life. And not only that, He grants us a good sleep. For those who love the Lord, God grants a good sleep. That's what this word tells us. இப்படிதான் வசனம் சொல்கிறதை காணுகின்றோம். நான்காவது வசனத்தை வாசிப்போமாக. Let's turn to verse 3 and 4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். Verse 3 and 4 in English. Children are the heritage from the Lord, offspring a reward from Him.
Like arrows in the hand of the warrior are the children born in one's youth. Here the scripture is telling us that God rewards children to us. They be a blessing to us. பிள்ளைகள் கடவுளால் வருகிற ஆசீர்வாதம் அவர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறதை காணுகின்றோம். நம் கடவுளை தேடுகிற குடும்பமாக இருப்போம்ன்றா நம்மளோட பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்கும். When we as a family seek the Lord, our children be a blessing to us. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமான உள்ள பிள்ளைகளாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனோட தயவு நம்ம பிள்ளைகளோடு இருக்கும் என்று வேதம் சொல்கிறதை காணுகின்றோம். God's favor be upon our children when we seek the Lord. But there's also a warning. Let's turn to Hosea chapter 4 verse 6. Hosea 4 அதிகாரம் 6 வசனத்தை திருப்பிக் கொள்வோமாக. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசிரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். Because you have rejected knowledge, I also rejected you as my priest. Because you have ignored the law of your God, I also will ignore your children. Very important as parents. நம் குடும்ப தலைவர்களாக இந்த புதிய ஆண்டிலே வேதத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். வேத வசனத்தின்படியாக வாழ வேண்டும். வேத வசனத்தின்படியாக நம்மளும் நம்ம பிள்ளைகளும் வாழ்ந்தார்கள் என்றால் தேவனோட தயவு நம்ம பிள்ளைகளோடு இருக்கும். அல்லாவிட்டால் வேதம் சொல்கின்றது அவர் நம்ம பிள்ளைகளே கைவிட்டு விடுவாரா. If we don't follow what the scripture tells us, if we don't live what the scripture tells us, God is telling us that He will ignore our children. It's very, very crucial to follow what the Bible teaches. வேதம் சொன்ன விதமாக நாம் ஜீவிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, the last verse, 5வது வசனத்தை நாம் திருப்பிக்கிறோம். Let's turn to the last verse, verse 5. அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். Blessed is the man whose quiver is full of them. They will not put to shame when they contend with their opponents in the court. And the word of the Lord says that He will not put us to shame. கடவுளுக்கு உண்மையாக இருந்து அவர் பாதையிலே நாம் நடக்கும் போதும் நம்மளை வெட்கப்படுத்தாதபடியாக அவர் நம் குடும்பத்தை நடத்துவார் என்று வேதத்திலே சொல்கிறதை காணுகிறோம். நம் குடும்பம் வெட்கம் அடையாதபடியாக அவர் பார்த்து கொள்வார் என்று வேத வசனம் சொல்கிறதை காணுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே கடவுள் நம்மளுக்கு தந்த இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம்ன்றா ஐசியா 61 அதிகாரம் வசனம் 7. Let's turn to Isaiah chapter 61 verse 7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரண்டத்தனையாக பலன் உங்களுக்கு வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷத்தில் படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். Instead of the shame, my people will receive a double portion. Instead of disgrace, they will rejoice in their land. So they will inherit a double portion in the land, and everlasting joy will be theirs. God is telling us, instead of shame, my people will receive double portion. He will honor you. Instead of disgrace, they will rejoice in their inheritance. We will able to have double portion in our land and have an everlasting joy.
நித்தியமான சந்தோஷத்தை கடவுள் இந்த தேசத்திலே நமக்கு தருவார் என்று இந்த காலை நேரத்திலே சொல்கிறதை காணுகின்றோம். பெருமாளே, குடும்பமாக கடவுளை நாம் தேடுவோமாக, அவரை நாம் கனப்படுத்துவோமாக. Let us as a family worship the Lord and honor the Lord. God is telling He will never put us to shame. ஒரு காலமும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார் என்று வேதம் சொல்கின்றது. குடும்பமாக நம்ம அவரை தேடுவோமாக. Let us look to God in prayer. கண்களை மூடி நோக்கி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி தினே. ஒரு வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தினே. நீர் அன்றைப்பா எங்க குடும்பங்களை கட்டுகிறவராக இருக்கின்றீர். எங்க குடும்பங்களை காக்கிறவராக இருக்கிறீர். எங்க குடும்பங்களே ஆண்டவரே வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து நல்ல எங்களுக்கு வேண்டிய தூக்கத்தை தருகிறீர். அது மட்டுமல்ல, எங்களை வெட்கப்படுத்தாதபடியாக எங்களை காத்து நடத்துகிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you, Lord, for we have learned from your scripture today, Lord, that you are the Lord who builds our family. Help us to remain in you, trusting you, Master. You are the Lord who watches over. You are the Lord who guards us. You are the Lord who grants us the food, Lord. You are the Lord who grants us good sleep. You are the Lord who will never put us to shame, Master. You honor us. Help us to continue to trust you, Lord, as a family. குடும்பமாக ஆண்டவரே உம்மை நாங்கள் தேட நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டில் என்றே நாங்கள் குடும்பமாக உம்மை கனப்படுத்துகிற குடும்பமாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. Let us receive the benediction. The grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit be with us now and forevermore. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.